கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறதும் விருதா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் 37:16. அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கொஞ்சமாக இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டதே என்பதே. சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த 37ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் நீதிமான்களை கைவிடாமல் அவர்களை நடத்துகிறவராயிருக்கிறார் என்கிறான். இந்த உலகத்தில் நீதிமான்கள் அநேக பிரச்சனைகளை கடந்து போகிறதை பார்க்கிறோம். ஆனால் துன்மார்க்கரும் அயோக்கியரும் மிகுந்த செல்வத்துடன் நிறைவான மகிழ்ச்சியுடன் இருக்கிறதையும் பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்க்கிற நீதிமான்களின் இருதயத்தில் மிகுந்த வேதனையையும் அவர்களுக்குள்ளே அநேக கேள்விகள் எழும்புகிறதுமாய் இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீதோ நீதிமான்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார், துன்மார்க்கர் எத்தனைதான் செல்வ செழிப்பாக இருந்தாலும் அவர்களுடைய கடைசி நாட்கள் மிகவும் பயங்கரமாயிருக்கும் என்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். துன்மார்க்கனிடத்தில் எத்தனைதான் மிகுதியான செல்வங்கள் இருந்தாலும் அத்தனையும் வீணானதே. நீதிமானிடத்தில் கொஞ்சமாக இருந்தாலும் அது ஆசீர்வதிக்கப்பட்டதே. பிரியமானவர்களே, கொஞ்சமாக இருந்தாலும் அதை தேவனிடத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கும் போது அது பரிபூரணமாகிவிடும். ஆண்டவர் இயேசுவும் கூட கொஞ்சமாக இருந்த 5 அப்பம் 2 மீன்களை எடுத்து அதை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு திருப்தியாக சாப்பிட்டு மீதம் எடுக்கும்படி செய்தார். அதுபோல நம்மிடத்தில் இருக்கும் கொஞ்சமாக இருந்தாலும் அதை கர்த்தர் ஆசீர்வதித்து நமக்கு நிறைவாக்கி தருவாராக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உம்மையே சார்ந்து கொண்டு விசுவாசத்துடன் முன்னடக்கும்படிக்கு உம்முடைய கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.